ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த தியானத்துக்கு வரவேற்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு மனிதன் இடைவிடாமல் ஜெபித்து கொண்டே இருக்க முடியுமா? ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து என்று சொன்னால் அது முடியாது. ஆகவே இந்த இடத்துல இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்ற ஒரு வார்த்தை, தொடர்ந்து இந்த ஜெபம் என்பது ஒரு இருவர் பேசிக்கொள்வதை போல தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு உறவை குறிக்கிறது. தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில அன்றாட அலுவல்களை நான் செஞ்சுட்டு இருந்தாலும், பல வேலையில நம்ம ஈடுபட்டிருந்தாலும், நம்முடைய ஆவியிலே தேவனோடு கூட நான் சம்பாஷிக்கணும், பேசணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த ஜெப பழக்கம், தேவனோடு உறவாடுவது, தேவனோடு பேசிக்கொண்டே இருப்பது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான ஒன்று. அதை ஒவ்வொரு நாளும் நாம் அபியாசப்படுத்த தேவன் நமக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, ஜெபம் என்று சொல்லும்போது நாங்கள் ஏதோ சிறு பிள்ளைகளைப் போல உம்முடைய சமூகத்தில் எதையாவது ஒன்றை கேட்பதல்ல, மாறாக உம்மோடு கூட எங்களுடைய உறவை ஒவ்வொரு நாளும் மேம்படுத்தி கொள்கிற ஒரு இணைப்பு பாலம் சாமி. அதை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில கட்டி அதில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.